ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் விளையாட்டு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இப்போ விஜய்க்கு வந்து தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் வந்து சொல்லி ஆகணும். இப்போ நியூஸஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்னு போயிட்டு இருந்திருக்கும். நம்ம அமமுக கட்சி தலைவரான டிடிவி தினகரன் அவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளுகன் மாளிகை வந்து முற்றுகையிட்டிருப்பாரு. முற்றுகையிட்டு ஒரு பேட்டி வேற வந்து கொடுத்துருந்துருப்பாரு. என்ன அப்படின்னா, என் கட்சியில இருந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்ச காமராஜ் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து தான் இப்போ வந்து காணும். ஸோ அவர் வந்து டிவி கேட்க வந்து ஆதரிக்கிறேங்கிற மாதிரி கடிதம் கொடுத்தது ஆளுநருக்கு வந்திருந்தது. பட் ஆனால் அது போய் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. 6:30 மணிலேருந்து என்னால் அவர் ரீச் பண்ண முடியல. டிவிக்கு அவரை கடத்தி வச்சிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலங்கிற மணிக்கு வந்துட்டுனா பேட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராப்ளத்தை கிளப்பி விடுறாரு. அதனால் கவர்னர் வந்து உன்னை பதவி ஏற்க விட மாட்டேன், இந்த பிரச்சனை என்னன்னு சொல்லி நீ பாரு, அதுக்கப்புறம் தான் உன்னை பதவி ஏற்க விடுவேன் அந்த மணிக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக வந்து அமமுகலேருந்து ஒருத்தர் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு குதிரை பேரம் வந்து நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, டிவிக்கு கட்சியிலேருந்து அவருக்கு வந்து ஒரு 100 கோடி இல்லை ஏதாவது காசு கொடுத்து எங்கள் கட்சிக்கு வான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பண்ணலாம், அது ரூல்ஸ் படி கரெக்டு தான். பட் ஆனால் ஒருத்தர் விருப்பம் இல்லாமல் காசு கொடுத்து வாங்குறதுங்கிறது தப்பு. அவர் அந்த பாயிண்ட்டையும் முன்வைக்கிறாரு. என்ன நடந்ததுன்னே புரியல, எங்கள் நிர்வாகி என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியணும்னு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கேம் தான். ஏன்னா இவர் என்டிஏ கூட்டணியில் இருக்காரு. ஸோ அதனால் பிஜேபி விளையாடுற கேமும் தான் எனக்கு தோணுது. பிஜேபி வந்துட்டு இந்த மணிக்கு ஒருத்தர் வந்து காணாக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மணிக்கு டிவிக்கு வந்து அலைய விடுறதுக்கு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து நினைக்கிறேன். ஸோ இது புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஒரு பிரச்சனையாக வந்திருக்குது. ஸோ அரசியல் விளையாட்டுங்க. ஸோ என்ன நடக்க போகுது, இது எப்படி வந்து அவர் ஃபேஸ் பண்ணி வந்து பதவி ஏற்க போகிறாருன்னே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ரொம்பவுமே வந்து தான் வருத்தமாக இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் இதை எதிர்த்து ஒரு குரல் கொடுக்கலாம், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியல. குதிரை பேரம் நடத்தலாம், பட் ஆனால் அது லீகல் கிடையாது. ஸோ இப்போ ஓட்டு கொடுத்து ஸோ சும்மா அவங்க வந்து விருப்பத்தோடு வந்துட்டாங்கிற மணிக்கு தான் நம்ம வந்து ரூல்ஸ் பிரகாரம் காட்டணும். ஆனால் குதிரை பேரம் நடந்தது தெரிஞ்சு அதை நிரூபித்தாங்கன்னா அதுக்கப்புறம் பதவி ஏற்க விட மாட்டாங்க. இது வந்துட்டு அரசியல் விளையாட்டுகள், சரியா? ஸோ நடிகராக இருக்காருங்க, இவர் அதெல்லாம் வந்துட்டு திணறாரு. என்ன பண்ண போகிறாரு சொல்லி தெரியல. ஏங்கன்னா திமுக ஒரு விளையாட்டு விளையாண்டாங்களே கம்யூனிஸ்ட்டை வச்சு, போன வீட்டில் சொல்லியிருந்திருப்பேன்ல. இப்போ இவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தராக விளையாடுறாங்க. விஜய் அவருக்கு என்ன பண்ண போகிறாருன்னே வந்துட்டு புரியல. ரொம்ப பாவமாக இருக்குது, ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. ஸோ உங்களோட கருத்து என்ன? கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.